அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஜாதகத்தில் ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய இந்த கலத்திர தோஷமானது மிக வலிமையாக நம்மளுடைய வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்க முடியாத சம்பவங்களையும், திருமண வாழ்க்கையில் திருமணமான பிறகு மனைவிக்கு வரக்கூடிய இல்லை கணவனுக்கு வரக்கூடிய தீராத நோய்களையும், எதிர்பாராத விபத்தில் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்களை அனைத்துமே இந்த ராகுகேதுகள் தான் செய்கிறது. ஒருவருக்கு ராகுகேது தோஷம் இருந்தாலே நாகதோஷம். இப்போ ராகு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலையோ 8ஆம் இடங்களில் ராகு இருக்கும்போது பொதுவாக ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது மிக கவனமாக ஜாதகங்களை பொருத்தங்களை பார்த்து இணைக்கணும். இப்போ என்கிட்ட ஜாதகம் பொருத்தம் பார்க்க வரவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு ராகுகேது தோஷம் இருக்குது, அதே ராகுகேது தோஷம் உள்ள ஜாதகத்தை தான் சேர்க்கணுமானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா சில பேர் எனக்கு 2ல் ராகு இருக்குது, 8ல் கேது இருக்குது, அப்போ வரக்கூடிய பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ அதே தான் இருக்கணுமா அப்படிலாம் கேட்பாங்க. ஒருத்தவங்க ராகுகேது தோஷம் இருக்குன்னா ஒரே தோஷம். இப்போ 5ல் ஒருத்தவங்க ராகு இருக்குது, அதே 5ஆம் இடத்துல ஒரு ராகு உள்ள ஒரு ஆணையோ பெண்ணையோ சேர்க்கறது அது தோஷ நிவர்த்தினா கண்டிப்பாக நிவர்த்தி கிடையாது, இருக்கிற தோஷத்தை அதிகப்படுத்தும். அப்போ இந்த ராகுகேதுகள் தோஷங்கள் எந்த அளவில் இருக்குது, இந்த திருமணம் நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ராகுகேதுகளுடைய புத்தி அந்தரம் பார்க்கணும். தோஷம் இருந்து புத்தி, முக்கியமாக புத்தி, அந்த காலகட்டங்களில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, ஒரு திருமணம் நடக்குதுன்னா அது எப்படி நல்ல திருமணமாக அமையும், நல்ல வாழ்க்கை அமையும்? அப்போ நம்ம ஜாதகம் பார்க்கும்போது முக்கியமாக நான் சொல்லக்கூடிய விஷயம், என்னுடைய வாடிக்கையாளர்கிட்ட ஒரு தசாபுத்தி மட்டுமே முடிவு பண்ணும். அப்போ இந்த காலகட்டம் திருமணம் பண்ண போகிறோம், இந்த பொண்ணு அமைஞ்சிடுச்சு, இந்த பையன் அமைஞ்சிட்டாங்க, நான் திருமணத்துக்குள்ளே போக போகிறேன்னு நீங்கள் முடிவெடுக்கும்போது நீங்கள் முதல்ல கவனிக்க வேண்டியது, உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகத்துடைய தசை வருகிறது, அந்த கிரகம், அந்த புத்திநாதன் உங்கள் ஜாதகத்தில் திருமணத்தை மையப்படுத்தி திருமணத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த இடங்களில் தோஷத்தை தரக்கூடிய வலிமையில் அந்த வரக்கூடிய புத்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த காலகட்ட திருமணத்தை தவிர்க்கிறது நல்லது. சிலர் என்ன செய்வாங்கன்னா, இல்லைங்க இன்னும் 2 வருஷம் இருக்குது, இன்னும் 3 வருஷம் இருக்குது, அந்த புத்தி முடியும், அது வரைக்கும் நான் பொண்ணை வச்சுருக்க முடியுமா, என் பையனை கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா, வயசாகிட்டே இருக்குது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, உங்களுக்கு ஒரு திருமணம் என்ற ஒரு சப்ஜெக்டில் போகிறீங்கன்னா அந்த காலகட்டத்தில் புத்தியும் வருது, அந்த நேரத்தில் கோச்சாரங்களும் அந்த அந்த காலகட்டத்தில் இணையும் பொழுது அது டேஞ்சர். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் திருமணம் பண்ணுறோம், திருமணமான பிறகு அந்த இடத்துல வரக்கூடிய இழப்புகளை இந்த ஜென்மத்தில் நம்ம ஈடுகட்டவும் முடியாது. இழப்பு தான். அதே சார்ந்த விஷயங்கள் தான் திருமணத்துலேயும் சரி. எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, 2வது குழந்தை வேணும், 2வது குழந்தைக்கு பிளான் பண்ணலாமான்னு சொல்லும்போதும் இந்த ராகு கேதுக்களுடைய தொடர்பு அந்த காலகட்டத்தில் இருக்கா பார்க்கணும். ஏன்னால் நம்ம எங்கே ஆரம்பிக்கிறோமோ, எந்த புள்ளியில் ஆரம்பிக்கிறோமோ அந்த புள்ளியிலிருந்து தான் நம்மளுடைய வாழ்க்கையும் ஆரம்பிக்குது. அதுதான் ஆரம்பமும் முடிவும் நமக்கு காட்டும். இதில் வந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா ரிஷபலகத்தில் பிறந்திருக்காங்க. ரிஷபலகத்தில் பிறந்து கடக ராசியில் புனர்பூர் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. அவங்க ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல கலத்திராதிபதி, ரிஷபலகணத்து 7ஆம் அதிபதி கலத்திராதிபதி செவ்வாய் லக்னத்து 6ஆம் இடத்துலையும், சூரியனும் புதனும் அங்கே அமர்ந்திருக்கு. லக்னத்து 4ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் அமர்ந்திருக்கு. லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் போய் அமர்ந்திருக்காரு. இப்போ செவ்வாய் 6ல் அமர்ந்து கெடுதல் கிடையாது. ஆனால் அடிப்படையிலே 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கா, கணவருக்கு உடல் சார்ந்த வகையில் பிரச்சனைகள், பாதிப்புகள், அது சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ பேக் பெயினாக இருக்கலாம், இல்லை மூட்டு வலியாக இருக்கலாம், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனைகள் என்பது வேறு. அது 7ஆம் அதிபதி 6ல் இருக்கான்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்திற்கு சென்று நீச்சம்பட்ட சூரியனோட போய் அமர்ந்திருக்காரு. அந்த சூரியன் நின்ன வீட்டுக்குரிய சுக்கிர பகவான் லக்னத்துக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை போய் அமர்ந்திருக்காரு. யாரோட அமர்ந்திருக்காரு? குருவோட அமர்ந்திருக்காரு. அப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்கும்பொழுது சூரியன்
சுக்கிரன் பரிவர்த்தனை, 4ல் குரு சுக்கிரன் ரொம்ப சிறப்பாக நல்ல ஒரு யோகமான வாழ்க்கை இருக்கும். பொருளாதாரம், சுகபோகங்கள், வசதி வாய்ப்புகள் இவை அனைத்தும் இருக்கும். அனைத்தும் இந்த பெண்ணுக்கு இருக்குது. ஆனால் கணவனோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல வந்து ராகு பகவான். லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் ராகு அமர்ந்து அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து சுக்கிரன் நட்சத்திரம். இப்போ இந்த சுக்கிரன் தான் சூரியன் சுக்கிரன் பரிவர்த்தனை 4-6 பரிவர்த்தனையாக இந்த இடத்துல வந்து ஆகிறது. இந்த ஜாதகத்தில் வந்து சூரியனோட மிக நெருங்கிய டிகிரியில் தான் வந்து நம்ம செவ்வாய் போய் அமர்ந்திருக்காரு. அப்போ இந்த ஜாதகம் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா குரு பார்வைக்கு 8ஆம் இடத்துக்கு இருக்குது, 8ஆம் இடத்துல ராகு இருக்குது, குரு பார்வை இருக்குது, தோஷமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாதகத்தில் செவ்வாய் தோஷமும் இல்லையே, செவ்வாய் தோஷம் பிரச்சனை இல்லை, நம்ம கல்யாணம் பண்ணலாம் பொருத்தமாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஜாதகத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு திருமணத்துக்கான அந்த காலகட்டம் வருகிறது. அந்த திருமணத்துக்கான காலகட்டங்கள் வரக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதன் திசையில் ராகு புத்தி. அப்போ 2020 2023 மே வரைக்கும் இவங்களுக்கு புதன் திசை ராகு புத்தி நடக்குது. அப்போ வீட்டில் என்ன பண்ணுவாங்க, திருமணத்துக்கான ஒரு காலகட்டம் வந்துச்சு, பொண்ணுக்கு திருமணம் பண்ணணும். இந்த மைண்ட் செட்டில் மாப்பிள்ளை தேடாமிக்கும் போது 8ஆம் இடத்துல ராகு இருக்குது, ராகு தான் குரு பார்க்குறாரு, தோசைலாம் கிடையாது, கல்யாணம் பண்ணணும். அப்போ ஒரு திருமணம் நடைபெறனால 2, 7, 8ஆம் இடங்களில் கிரகம் இருந்தால் திருமணம் நடக்கும், பேசிக் விதி. அப்போ ராகு புத்தி நடக்குது, திருமணத்துக்குள்ளே இவங்க ஜாதகம் உள்ளே போகுது. இவருடைய ஜாதக ரீதியாக கலத்திராதிபதி 6ல் போயிருக்காரு. அவர் வந்து நின்ன வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் வந்துட்டு சுகஸ்தானம் 4ஆம் இடத்தை போயிட்டு அமர்ந்துருக்காங்க. ஆனால் சூரியன் சுக்கிரனும் இந்த இடத்த வந்து பரிவர்த்தனை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடுமையான இந்த ராகு தோஷம் இவங்க ஜாதகத்தில் ஏற்கனவே இருக்குது. கடுமையான ராகு தோஷம் இருக்குன்னா நீங்கள் என்னதான் நம்ம வந்து இந்த ராகு 8ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு, அவர் நின்ன நட்சத்திரம் சுக்கிரன் நட்சத்திரம், சுக்கிரன் லக்னாதிபதியாக இருந்தாலும் அவர் 6 சுக்கிரன் நிற்கக்கூடிய வீட்டதிபதி அந்த வீட்டுக்கு பாதகாதிபதி தான், சுக்கிரனுக்கு பாதகாதிபதி தான் பரிவர்த்தனை ஆகிறாரு. அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து ராகு பகவான் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்து வேலையை தான் அவர் செய்வார். ஏன்னா 8ஆம் அதிபதி 4ல் இருக்காரு, அவர் யாரோட சேர்ந்திருக்காரு, அஷ்டமாதிபதி போயிட்டு 6ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்காரு. அங்கே லக்னாதிபதிக்கான வேல்யூவே அங்கே வந்து பண்ண முடியாது அவரால். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு வேலை இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் வந்து புதன் திசை ராகு புத்தியில் கல்யாணம் பண்ணாமல் குரு புத்தியில் கல்யாணம் பண்ணியிருந்தால் இந்த சம்பவம் நடக்காது, நான் சொல்லக்கூடிய சம்பவம். ஏன்னா இவங்களுக்கு இந்த புதன் திசையில் ராகு புத்தியில் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் முடிஞ்சு முதல் குழந்தை பிறகு 2வது குழந்தை. அப்போ முதல் குழந்தை வந்துட்டு 5ஆம் இடம், 2வது குழந்தை வந்துட்டு 7ஆம் இடம். அந்த செவ்வாய் தான் ஆக்டிவேட் ஆகுது. 2023 கார்டியோ அரெஸ்ட்டில் அட்டாக்கில் ஒரு கணவர் இறந்துட்டார், பையன் பிறந்தோடனே இறந்துட்டார், 2வது பையன் பிறந்தோடனே இறந்துட்டார். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட பாவங்கள் குறிப்பிட்ட உறவுகள் வரும்போது தான் இயங்க ஆரம்பிக்கும். இவர் ஜாதகத்தில் ராகு தெளிவாக தோஷத்தில் இருக்காரு. ராகு கேதுக்களுக்கு வந்து தனிப்பட்ட வீடோ, ராகு கேதுகள் எங்கே இருக்காங்களோ அதுதான் வேலை செய்யும். ராகு கேதுகள் எந்த பாவத்துவோ அதான் வேலை செய்யும். அப்போ ஜாதகத்தில் வந்து இந்த பக்கம் தசாபுத்தியில் வந்து இப்படி வேலை செய்யுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கணவர் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கேது பகவான், கேது துலாத்தில் இருக்காரு, நீச்சப்பட்ட சூரியனோட மிக நெருங்கிய டிகிரியில் இருக்கார். அப்போ நீச்சம்பட்ட சூரியனோடு இருக்கும்போது நெருங்கிய டிகிரின்னு சொல்லும்போது அங்கே சுக்கிரனும் இருக்காரு என்பது அர்த்தம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, சூரியன் சுக்கிரன் செவ்வாய். அப்போ மாங்கல்யத்துக்கு ஒரு பாதிப்பும் பிரச்சனை ஏற்படுத்துது. அதில் கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் கும்பரத்தில் போய் அன்னைக்கு இருந்தார். அவரு தன்னுடைய 10ஆம் பார்வையாக களத்திர ஸ்தானத்தையும் இயக்குறாங்க. லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கட்டும், அஷ்டமாதிபதி 6ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய சுக்கிரனையும் பார்க்குறாரு. ஒரு சம்பவம் நமக்கு நடக்கும்போது இந்த மாதிரி கல்யாணம் பண்ண போகிறோம், இந்த 8ஆம் இடத்துல கிரகம் இருக்குது, இந்த கோள்கள் இருக்குது, இது இந்த காலகட்ட திருமணம் பண்ணலாமா? அப்போ இந்த காலம் திருமணம் பண்ணால் இந்த தசா புத்தி, இந்த ராகு புத்தி முடிவு வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த கோச்சர கிரகங்களும் கிரக சேர்க்கைகளும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்து தான் இந்த ஜாதகத்தை முடிவு செய்யலாமா, இந்த ஜாதகனுக்கு ஆயுள் எப்படி இருக்குது என்பதெல்லாம் அங்கே முடிவு செய்யணும். ஏன்னா இந்த இடத்துல 6ஆம் இடமும் களத்திரம், களத்திராதிபதி 6ஆம் இடத்துல போயிட்டு களத்திரனுக்கு நோய் பாதிப்பு வந்துடுச்சு. சூரியன் சுக்கிரனோட பரிவர்த்தனை ஆகுது.
சுகமும் கெட்டு போச்சு. 8ஆம் இடத்துல ராகு அமர்ந்து அந்த தோஷத்தை அதிகப்படுத்துது. அதே புத்தியில் கல்யாணமாகி அதே புத்தியில் கணவரையும் இழப்பு ஏற்பட்டு இந்த பெண்ணுக்கு பாதிப்பு. ஆனால் நல்ல வேலை இருக்குது, இன்றைக்கும் நல்ல வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் வாழ்க்கை துணை எல்லாம் போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி ஜாதகங்கள் இந்த மாதிரி பாதிப்பு இருக்குன்னா நிச்சயமாக எப்படி நமக்கு ஒரு நோய்க்கு மருந்துன்னு இருக்கோ அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் உங்கள் ஜாதகத்தில் இந்த தோஷம் இருக்கா, அந்த கிரகத்துக்கு அந்த தெய்வத்துக்கு உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு என்பதை கண்டறிந்து நிவர்த்தி செய்யும்போது 95% நம்ம வாழ்க்கையை தப்பிச்சிக்கிறோம். 5% நம்ம கையில் கிடையாது. நன்றி, வணக்கம்.